வணக்கம். அன்பான ரேவதி ஓஆர்டிஏ ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி இந்த கதையை சொல்ல போகிறேன். என்ன கதைன்னா, 2 மரம். அதாவது ஒரு ஆற்றங்கரை ஓரமாக 2 மரம் இருந்தது. அப்போ ஒரு சிட்டுக்குருவி அந்த பக்கமாக வருது. அந்த பக்கமாக வந்த சிட்டுக்குருவி மழை காலம் தொடங்க இருக்கிறதுனால எனக்கு ஒரு கூடு கட்டிக்கணும், என் குழந்தைகளோடு நான் இருக்கணும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்குது, ஒரு அனுமதி கேட்குது. அப்போது இந்த முதல் மரம் என்ன சொல்லுதுன்னா, நான் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சிடுது. 2வது மரம், இல்லை நீ தாராளமாக என்ன பண்ணு, கூடு கட்டிக்கோ, கூடு கட்டி சந்தோஷமாக இருன்னு சொல்லுது. சிட்டுக்குருவியும் சந்தோஷமாக கூடு கட்டி அதோட குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய மழை வருது. பெரிய மழை வந்த அந்த நேரத்தில் ஒரு பெரும் வெள்ளம் வந்து முதல் மரம் அந்த ஆற்றெலாம் அடித்துட்டு போயிட்டே இருக்கும்போது சிட்டுக்குருவி அந்த முதல் மரத்தை பார்த்து சொல்லுது, எனக்கு கூடு கட்ட இடம் கொடுக்கல தானே நீ, அதனால தான் உனக்கு இந்த நிலமைன்னு சொல்லி சிட்டுக்குருவி சொல்லுது. இதை பார்த்து அந்த முதல் மரம் சொல்லுது, இல்லை நான் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன். என்னன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரென்த் எல்லாம் எனக்குள்ளேருந்து போயிடுச்சு, நான் வலுவிழந்த மரமாகி ரொம்ப நாள் ஆகுச்சு, அதனால தான் நீயும் உன் குழந்தையும் பத்திரமா இருக்கணும்ன்ட்டு நான் உனக்கு இந்த இடத்த கொடுக்கல, என்னுடைய மரத்தில் கூடு கட்டிக்க இடம் கொடுக்கல, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீயும் உன் குழந்தைகளும் நல்லா இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் நான் இடம் கொடுக்கல, நீ இப்போ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லுது. இதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு கருத்து புரியுது. நம்மளை ஒருத்தவங்க நிராகரிக்கிறாங்களா, தவிர்க்கிறாங்களா, நாம் ஏங்க வருத்தப்படணும்? காரணம் இல்லாமல் காரியமில்லை, சரிங்களா? நாம் யாரையும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா சில காரணங்களால் தான் அவங்க நம்மளை ஒதுக்குறாங்க. நாம் அதை நினச்சி வருத்தப்பட்டு நம்ம வாழ்க்கையை வாழாமல் விட்டுறக்கூடாது. இந்த 2 மரம்ன்ற கதை நமக்கு ஒரு தெளிவான கருத்தை உணர்த்துது. இனிமேல் யாராவது நம்மளை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.